கர்த்தனோடு கூட பேசுகிற காரியங்கள் உங்களோடு கூட வேகமாய் ஒரு 3 விதமான காரியங்களை நான் சொல்லி கடந்து போகிறேன். வஞ்சக ஆவி என்கிற தலைப்பின் கீழாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, என்ன ஆவி? வஞ்சக ஆவி அப்படின்னா ஏமாத்துற ஆவி, நம்மை நாமே ஏமாத்துகிற ஆவி. நம்ம சரியா இருக்கிறோம் அப்படின்னு எண்ணி நம்மை நாமே ஏமாறுறது தான் என்ன அப்படின்னா வஞ்சக ஆவி. இப்போ அந்த வஞ்சக ஆவி நமக்குள்ள ஒரு சில பேருக்குள்ள அது என்னவா கிரியை செய்வது அப்படி என்பதை குறித்து வேகமாக நான் சொல்லி கடந்து போகிறேன். வஞ்சக ஆவி முதல்ல நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அது செவி கொடுக்க விடாது. அந்த வஞ்சக ஆவி நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது என்னவா வெளிப்படும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விடவே விடாது. அந்த செவி கொடுக்காது அப்படின்னா அது கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகாது. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கவனிக்க மாட்டோம். அப்போ வஞ்சக ஆவி இன்னைக்கு அநேக சபைகளில் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது என்கிற தலைப்பின் கீழாக வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் தேவனால் உண்டானவர்கள். நல்ல கவனிக்கணும், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆவி, சத்திய ஆவியையும் வஞ்சக ஆவியும் பிரித்து பார்ப்பதற்கு, இந்த 2 விதமான ஆவியை, எது நல்ல ஆவி எது வஞ்சக ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நல்ல கவனிக்கணும், வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் அநேக ஊழியர்கள் என்னவா போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு முரண்பாடா இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிற காலத்துல இன்னைக்கு சபைகள் நம்மை ஸ்தோத்திரம் என்னவா மாறணும் அப்படின்னா சத்திய ஆவில பலப்படணும், வசனத்தில் பலப்படணும், ஆவியில பலப்படணும், அபிஷேகத்தில் பலப்படணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் எல்லா வரங்களிலும் நாம பலப்படாம இருப்பதற்கு சில பேர் ஆண்டவருக்குள்ள வளராம இருப்பதற்கு காரணம் இன்னைக்கு வஞ்சக ஆவி. இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் இந்த வஞ்சக ஆவி கிரியை செய்யுது. இந்த வஞ்சக ஆவி எப்படியா கிரியை செய்யுது அப்படின்னா இன்னைக்கு நல்ல நாம் ஜெபிக்கிறவன் என்கிற எண்ணம் உனக்குள்ள வரும் பட்சத்தில் வஞ்சக ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். நான் நல்ல பிரசங்கிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை நல்ல என்னால் பிரசங்கிக்க முடியும் அப்படி என்கிற எண்ணம் எந்த மனுஷனுக்குள்ள வருதோ அது ஏமாத்துற ஆவி. நான் நல்லா ஆராதிப்பேன், என்னை விட ஆராதிப்பதற்கு வேற ஆளே இல்லை அப்படி என்கிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பட்சத்தில் அது ஏமாத்துற ஆவி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல ஏமாத்துற ஆவி, வஞ்சக ஆவி நம்மிடத்தில் இருக்குதா என்பதை எப்படி சோதித்து பார்க்கணும் அப்படின்னா வசனத்தை நீ கவனமா கேட்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அந்த வார்த்தையை உள்வாங்குற அப்படின்னா நீ வஞ்சக ஆவி உன்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு அநேக சபைகளில் இந்த வஞ்சக ஆவி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு ஸ்தோத்திரம் அநேக ஊழியர்கள் பிரசங்க மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிற வேளையில் இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சபையில் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படுகிற வேளையில் இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன ஆவி? வஞ்சக ஆவி. நீ சபையில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அபிஷேகம் நிரம்புகிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஆராதனை நடைபெறுகிற இடத்துல உட்கார்ந்து நீ தூங்கிட்டு இருந்தாலும் உனக்குள்ள வஞ்சக ஆவி இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள வஞ்சக ஆவி இல்லை அப்படின்னா சத்தியத்தை கேட்கிற இடங்களில், ஆராதனை இடங்களில் அந்த மனுஷனுக்கு தூக்கம் வராது, அந்த மனுஷனுக்கு பயம் இருக்கும். இது கர்த்தருடைய சமூகம், இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய வார்த்தை என்கிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா வஞ்சக ஆவி கிரியை செய்யாது. இங்க வேதம் சொல்லுது, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள், அதனால செவி கொடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு செவி கொடுப்பாங்க. செவி கொடுக்கல அப்படின்னா
வஞ்சகாவி நமக்குள்ள இருக்குது. அதுதான் ஆதி நாட்களில ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி ஜீவனை கொடுத்து நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி ஏதேன் தோட்டத்தை கொண்டு போய் வைக்கும் போது சில காரியங்களை சொல்றாரு. ஏமா இதெல்லாம் நீ செய்யலாம், இதெல்லாம் உனக்கு நல்லது, ஆனா சில காரியங்களை மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ இவ எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன பிறகும் ஆமென் ஸ்தோத்திரம், ஏவாள் என்ன பண்றா, ஒரு சர்ப்பத்துக்கு ஏமாந்து போறா, அந்த சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு போறா. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வேகமா எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்ப கவனிக்கணும், இன்னைக்கு செவி கொடுக்கிற ஆவி, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஆவி சபைகளுக்குள்ள இருக்குமானா அந்த மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு போவான். எது நல்லதுன்னு தெரியாது, எது உண்மைன்னு தெரியாது, எது சத்தியம், எது கர்த்தருக்கு பிரியம் என்பது தெரியாது. அப்போ வஞ்சக ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இடம் கொடுக்கும் எப்போ, நீ ஸ்தோத்திர சத்தியத்தில் தேராம இருக்கும் பட்சத்தில், சத்தியத்தை கேட்கிற இடங்களில, சத்தியத்தை கேட்கப்பட வேண்டிய இடங்களில இன்னைக்கு தூங்கிட்டு அசட்டை பண்ணிட்டு எழுந்து போய் வந்துட்டு இருக்கிற அப்படின்னா உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிறன்னு அர்த்தம். இந்த வார்த்தை சொல்லுது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். முதல்ல ஆண்டவர் யாரை உருவாக்கினார் அப்படின்னா ஆதாமை உருவாக்கி அவனுடைய விலா எலும்பில் எடுத்து, விலா எலும்பில் வந்தவள் தான் யாரு, ஏவாள். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்காரியா, உனக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கணும். நேரம் கர்த்தருக்குரிய நேரத்துல நீ தாமதமா வரியா, உனக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நீ ஜெபிக்காம நீ உதாசீனப்படுத்திட்டு இருக்கிற, உனக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். வேதம் சொல்லுது, இது பரிசுத்தமான இடம், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுகிற இடம். இவைகளில நீ வஞ்சக ஆவியோடு உட்காரக்கூடாது. உன்னை நீயே பரிசுத்தவான் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருக்க கூடாது. நான் 30 வருஷம் 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஸ்தோத்திர சீனியாச்சி இல்ல. வேதம் சொல்லுது, நாளுக்கு நாள் குழந்தைகளை போல மாறணும். அப்போ உன்னை நீயே பெருமையா நினைக்கும் பட்சத்தில் நீ பெரிய ஆளா, நான் நல்ல பாடகருங்க, நான் நல்ல சிங்கர், நான் நல்ல வர்ஷிப் லீடர், நான் நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் பிரசங்கம் பண்ணுகிற மனுஷன் இல்லை. இன்னைக்கு ஏமாந்து போகாதே. நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படதா வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். எங்க தாழ்மை இருக்குதோ அங்கதான் ஆண்டவர் உயர்வை வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எங்க ஏமாந்து போறாங்க அப்படின்னா, தன்னை பெரியாளா காண்பிக்கும் போது, தன்னை பரிசுத்தவனாய் காண்பிக்கும் போது, தன்னை ஸ்தோத்திர பெரிய நீதிமானாய் காண்பிக்கப்படுகிற அந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஏமாற்றப்பட்டு போகிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, செவி கொடுக்க முடியாது. வஞ்சகாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது செவி கொடுக்க முடியாது. சரி, வேகமா நான் சொல்லி கடந்து போகிறேன், நீங்க வீட்டுல போயிட்டு அதை தியானிங்க. அதே தொடர்ந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனம் வேகமா வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகள் நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கப்படும். அதுதான் வஞ்சக ஆவி இல்லாத பிள்ளைங்க. அதே வேகமா வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, வஞ்சகாவி ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும்போது அவன் என்னவா இருக்கிறான் அப்படின்னா, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் போயிடும். நீ 10 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, நீ ஸ்தோத்திரம் நீ சாகுற வரைக்கும் சபையில உட்கார்ந்துட்டு கூட இருக்கலாம். ஆனா வஞ்சக ஆவியோடு ஒரு மனுஷன் இருப்பானே, ஆனா வார்த்தை சொல்லுது, அந்த சத்திய ஆவியானவரை காண முடியாது, அவர் அறிய முடியாது. ஏன்? நமக்குள்ள வஞ்சக ஆவி. நான் எனக்கு தெரியாத வார்த்தையா, எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத பிரசங்கமா இல்ல.
நீ உன்னைக்கு என்னைக்கு ஜீரோவா நீ என்றையோ அது வரைக்கும் வஞ்சகாவில நீ பிடிபட்டிருக்கிற. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நாங்க எவைகளில சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னா ஆவிக்குரியவைகளெல்லாம் சம்பந்தப்படுத்தணும். சபையே, அது 14வது வசனத்துல 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான். இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் அப்படின்னா இன்னும் விட முடியாத பாவ மனுஷன், இன்னும் விட்டு கொடுக்காத பாவ மனுஷன், இன்னும் வஞ்சக ஆவியில பிடிபட்டிருக்கிற மனுஷன், இவனே ஜென்ம சுபாவ மனுஷன். அப்ப இந்த ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். காரணம் என்ன? சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, சத்தத்தை உள்வாங்குவதில்லை. காரணம் நீ அந்த வார்த்தை சொல்லுது ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். யாருக்கு? வஞ்சக ஆவியோடு ஒரு மனுஷன் சபையில உட்கார்ந்துட்டு இருப்பானே, ஆனா அவனுக்கு என்னவா நீ பேசுகிற வார்த்தை, சபையில தியானிக்கப்படுகிற வார்த்தை அந்த மனுஷனுக்கு என்னவா தோன்றும்? பைத்தியமாக. சொல்லுங்க, என்ன தோன்றும்? பைத்தியமாக. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சபைக்கு போறீங்க, ஏன் இடைப்பட்ட நாட்கள் ஆயத்த ஜபம், காத்திருப்பு ஜபம், ஒருவேளை இதை தெரியாத மனுஷருக்கு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை கேள்வி கேட்கிறா. இன்னைக்கு சபைக்கு போற ரட்சிக்கப்பட்ட ஜனமே கேட்குது, ஏன் எப்போ பாரு சர்ச்சு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சொல்றாங்க, இப்பதானே ஞாயிற்றுக்கிழமை போகணும், திரும்ப திரும்ப ஏன் ஜபம். இது பைத்தியமாக தோன்றும். யாருக்கு? இன்னைக்கு வஞ்சக ஆவியோடு இருக்கிற மனுஷனுக்கு ஆவிக்குரியவைகள் அது பைத்தியமாக தான் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகள் அறியவும் மாட்டான். அப்ப வஞ்சக ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் அவன் ஆண்டவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆண்டவரையும் பார்க்க மாட்டான், ஆண்டவரையும் அறிய மாட்டான். எல்லாரும் அதுதான் பக்கத்திற்கு ரட்சிக்கப்பட்டு ஆமென் அவங்க ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வஞ்சக ஆவியோடு இருக்கிற மனுஷன், இந்த ஏமாற்றுகிற தன்னைத்தானே ஏமாற்றுகிற மனுஷன், அவன் கடைசி வரைக்கும் சர்ச்சில் தான் இருக்கும். எல்லா ஜெபத்துக்கும் வரும், எல்லா ஆராதனைக்கும் வரும், காணிக்க கொடுக்கும், தசம பாகம் கொடுக்கும். ஆனா வஞ்சக ஆவியை மாத்திரம் விட்டு கொடுக்காது. அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜென்ம சுபாவம் ஒரு மனுஷனுக்குள்ள மாறல அப்படின்னா அவங்க வஞ்சக ஆவியோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன மனுஷன்? ஜென்ம சுபாவம். அப்போ ஒன்னு சொன்ன வேகமா நான் சொல்றேன். ஆமே, ஸ்தோத்திரம். ஒன்னு, வஞ்சக ஆவி இருக்கும் பட்சத்தில் வஞ்சக ஆவி என்ன செய்யும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னா தசம பாகம் காணிக்க கொடுக்க விடாது. ரெண்டாவது தலைப்பு நீங்க எழுதி கொள்ளுங்க, தசம பாகம் காணிக்கை கொடுக்க விடாது. இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் ஊழியக்காரங்க காணிக்கை குறித்து பேசுறது இல்லை. நானும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், கிட்டத்தட்ட 11வது வருஷத்துக்குள்ள ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப நானும் கிட்டத்தட்ட 1-2 இதை தான் நான் பேசியிருப்பேனே தவிர காணிக்கை குறித்து நான் பேசினது இல்லவே இல்லை. அப்போ ஆனா இந்த சத்தியத்தை கட்டாயம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்போ ரெண்டாவது, ஒருவேளை வஞ்சகாவி இருக்கிற மனுஷன் தசம பாகமும் காணிக்கையும் கொடுக்க விடாது. வாசிக்கலாம் மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. கர்த்தருடைய பிள்ளையே, கட்டாயம் இந்த சத்தியம் ஊழியக்காரனா நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க ஸ்தோத்திரம் இதை செய்வதும் செய்யாம போவதும் அது உங்களுடைய விருப்பம். ஆனா வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய சமூகத்துல 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கல அப்படின்னா நீ மனுஷனை அல்ல, உன் வீட்டை அல்ல, கர்த்தரையே ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். தசமபாகம் 10ல் 1 பங்கும் ஆண்டவர் கொடுக்கிறதுல நன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட ஆலயத்தில் கொடுக்கப்படல அப்படின்னா நீ ஆண்டவரை ஏமாற்றுறன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் நம்மை வஞ்சித்தா ஒரு மனுஷன் வாழ முடியாது. ஆண்டவர் நம்மை வஞ்சித்தா, நாம கொடுப்பது போல ஆண்டவர் நம்மை கொடுத்தா ஒரு மனுஷனும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும் அளவும் அநேக பேருக்கு வேலையும் வருமானத்தையும் செலவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தாலும் அநேக பிள்ளைகள் காணிக்க கொடுப்பது இல்லை.
அநேக திருச்சபைகளில் தசம பாகம் கொடுப்பது இல்லை. இன்னும் அநேக பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஆயிரக்கணக்கா நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தினாலும் இன்னும் ₹1 இன்னும் ₹10 காணிக்க போடுகிற விசுவாசிகள் ஏராளம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவனை உயர்த்த உயர்த்த, அதுதான் ஆமீன் 29ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்குரிய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. கர்த்தருக்கு எது கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்கணும். அது வாசிங்க, 29ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு கொடுக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம ஆயத்த ஜெபத்துல ஆமென் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. வஞ்சக ஆவி ஒரு மனுஷனுக்கு இருக்குமானா கொடுக்க விடாது, தசமபாகம் கொடுக்க விடாது, காணிக்கையை சபைக்கு கொடுக்க விடாது. அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிங்க வேகமா, நீதிமொழிகள் 3:9. இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 22:21 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமுன்னு. சபையே, இன்னைக்கு ஸ்தோத்திரம், வஞ்சக ஆவி இருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தை இன்னைக்கு உதாசீனப்படுத்தும். இன்னைக்கு தன்னைத்தானே ஏமாற்றுகிற திருச்சபை மக்களும் இந்த சத்தியத்தை பைத்தியமா தான் தோணும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணணும். சபையே, நீ கொடுக்கிறதுனால ஆண்டவர் சாப்பிடுவது போல, நீ கொடுக்கிறதுனால ஆண்டவர் நல்ல ஆடை வாங்கி போடுவது இல்லை, நீ கொடுக்கிறதுனால காரு பங்களா அவர் வாங்குவது இல்லை. அவர் நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, இந்த படியை விட மேற்படிக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு. 10வது வசனம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இன்னைக்கு ஏன் அநேக குடும்பங்களில் வருமானம் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, செலவு இல்லை, ஆனா மீத மாத்திரம் ஏன் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரை ஏமாத்திட்டு இருக்க சபையே, வேதம் சொல்லுது, ஏன் உன் குடும்பத்தில் புரண்டோடல, ஏன் மீதம் எடுத்து வைக்கல, ஏன் சேமிப்பே நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தரை கனம் பண்ணாத குடும்பங்கள், கர்த்தரை கனம் பண்ணாத பிள்ளைகள். அந்த வார்த்தை சொல்லுது 10வது வசனத்துல, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். மத்தேயு 22:21 ராயனுடையதை என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இது மாதிரி சேர்ந்து வச்சா நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, எதை ஒருவேளை பிள்ளைக்கு எடுத்து வைக்கிறியா, பிள்ளை இது ஸ்கூலுக்காக போகணும், அது ஃபீஸ் கட்டணும் பிள்ளைக்கு, ஓகே. இது காலேஜுக்கு, ஓகே ஃபீஸ். இது நீ வாங்கி இருக்கிற கடன், ஓகே அதுக்கு. இப்போ பைக் டியூ, கார் டியூ, வீட்டு லோனு, அது இது எல்லாத்தையும் சேமிப்புல வைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுப்பதை மாத்திரம் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் எடுத்து வைப்பதில்லை. இன்னைக்கு ஏன் காயினுடைய ஆமென் ஸ்தோத்திர பலியை மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, ஏன் ஸ்தோத்திரம் ஆமென் காயினை ஏன் அது ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னா, இன்னைக்கு கொடுக்கிறதுலயும் உண்மை இருக்கணும், கொடுக்கிற காரியத்திலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, ராயனுடையதை ராயனுக்கும் கர்த்தருடையதை கர்த்தருக்கும். இன்னைக்கு எதுங்க கர்த்தருக்குரியது? 10ல் 1 பங்கு நீ சாப்பிடுற அப்படின்னா கர்த்தருக்குரியதை நீ சாப்பிட்டு இருக்கன்னு அர்த்தம். எது? அதுதான் கடந்த நாட்களில் நான் தியானிச்சிருக்கிறேன். அப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? நீ விதைக்கிற விதையை நீ சாப்பிட்ற, நீ விதைச்சாதான் அதன் மூலமாய் வருகிற பலன்கள், அது 100 இருக்கும், 60 இருக்கும், 30 இருக்கும். நீ விதைக்கிற விதையின் மூலமாய் தான் பலன் வரணுமே தவிர, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கொடுக்காம இன்னைக்கு விதையே நீ சாப்பிட்றதுனால தான் அதன் மூலமாய் நன்மை வரல. அதனால தான் புருண்டோடல். அந்த வார்த்தை சொல்லுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, இன்னைக்கு ஒன்னு வஞ்சக ஆவி உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்க விடாது. 2வது, கர்த்தருக்கு தசமபாகமும் காணிக்கையும் கொடுக்க விட. வாசிக்கலாம் அதை தொடர்ந்து. 3வது, வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது, ஒன்னு சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விடாது. 2வது, தசமபாகம் காணிக்கை கொடுக்க விடாது. 3வது, பெருமைப்பட வைக்கும். இந்த வஞ்சகாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா அவன் அது என்ன செய்யும்? அது என்னவா கிரியை செய்யும் அப்படின்னா பெருமைப்பட வைக்கும்.
ஒன்றும் இருக்காது. பெருமைப்படுகிற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் இருக்காது. ஆனால் தன்னைத்தானே பெருமையாய் வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு ஒருவேளை வஞ்சக ஆவி நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது நாமே நம்முடைய குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, நாம் இருக்கிற ஸ்டேட்டஸை குறித்து ஒருவேளை பெருமைப்பட வைக்குது அப்படின்னா சபையே கர்த்தர் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார். வாசிக்கலாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். வேகமா வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். சபையே அந்த வார்த்தை அழகா சொல்லுது, தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினாள். நீ உலகத்துல நீ ஒருவேளை தாய் மாமன் அந்த 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 ஸ்டேட்டஸ் எனக்கு கொடுக்கல, தாய் மாமன் அந்த அந்தஸ்து எனக்கு கொடுக்கல, என்ன முதன்மைப்படுத்துறது உலகத்துல. கர்த்தருடைய சபையில வந்துட்டியா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டியா, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்துட்டியா, உன்னை ஒரு பொருட்டென்று நீ என்ன பண்ணவே கூடாது, எண்ணவே கூடாது. அது யாரா வேணா இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகம் அவர் ஒருவர் தான் பெரியவர். அவருடைய நாமத்துக்கு நிகர் இந்த உலகத்துல வேறு ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த நம்ம என்னவா நம்ம எண்ணணும் அப்படின்னா, தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அப்போ நாம நமக்குள்ள அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு நல்ல ராகமா பாடுவதற்கு ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா, வரத்தை கொடுத்திருக்கிறாரா, அது உனக்குள்ளவே. அதை ஒருவேளை பாட தெரியாதவங்க கிட்ட போயிட்டு, பாட ராகம் வராதவங்க கிட்ட போயிட்டு, உங்களை விட நான் அழகா பாடுவேன் தெரியுங்களா, நான் பாட்டு பாடினா எத்தனை வாலிபம் வரும் தெரியுமா, நான் பாட்டு பாடினா எத்தனை பேர் கேட்பாங்கன்னு சொல்லி உன்னை நீனே பெருமை பாராட்டினா, வார்த்தை சொல்லுது, நீ வஞ்சிக்கிறவனாவாய், வஞ்சிக்கிறனாவாய். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க நான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல கவனிக்கணும். எங்க தெரியுமா இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு போறோம்? ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நமக்கு நல்ல ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம், நமக்கு நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆகாரம் இல்லாத இடத்துல போயிட்டு அதை என்ன பண்ணக்கூடாது, நீ எனக்கு இந்த இன்னைக்கு மட்டன் தான் சாப்பிட்டேன், இன்னைக்கு மீன் தான் சாப்பிட்டேன், எத்தவனா சாப்பிடு, அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஒருவேளை நீ பக்கத்துல வீட்டை உதவி பண்ணிட்டு வேணா சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஒருவேளை நிறைய குடும்பங்களில் கடன் பெருகிச்சு, இன்னைக்கு வேலை குறைஞ்சு போச்சு, இன்னைக்கு பலவீனத்தில் வேலைக்கு போக முடியல. ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம், நான் ஆட்டுக்கறியா சாப்பிட்டேன். பெருமை பாராட்டாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரா, ஏதோ உன் பக்தி நிமித்தம், அவருடைய பிள்ளை என்பதை நிமித்தம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா, அது வீட்டுக்குள்ள ஏசப்பா நீர் கொடுத்துக்க நன்றி ஸ்தோத்திரம் சொல்லு. அது வீட்டில் வந்து என்ன பண்ணாதே. வெளியில் இன்னைக்கு நிறைய பேர் தன்னைத்தானே பெருமை பாராட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கு காசு இல்லை, அவங்க ஏதோ கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு ட்ரெஸ் போட்டுட்டு வரோம். அவங்க கிட்ட போயிட்டு நல்ல ஆடை போட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு ஸ்டைல் பண்ணாத, நீ ஏமாத்து போட்டு போயிடு. அந்த வார்த்தை சொல்லுது, வஞ்சிக்கிறவனாவாய். சபையே சபையே 3வது பெருமை எந்தெந்த விஷயத்துல பெருமைப்பட வைக்குதோ இன்னைக்கு அப்பா சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் பெருமை என்ன என்ன உங்ககிட்ட எதிர்த்து, நீங்க எனக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, என்கிட்ட கிருபை அளிக்கணும், தயவு இருக்கணும், உங்க இரக்கம் எனக்கு இருக்கணும். ஆனா நீங்க எனக்கு எதிர்த்து நிற்கும் பட்சத்துல ஆண்டவரே நமக்கு எதிராக இருப்பாரு அப்படின்னா எந்த மனுஷன் நம்ம விடுவிக்க முடியும்? அப்ப 3வது பெருமை நம்ம சபையில இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு பெருமை வரக்கூடாது. பெருமை உனக்குள்ள வருதா? பெருமை உனக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆமீன் ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸை உயர்த்திட்டே போவார். படிப்படியா வேலை, கம்பெனியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டேட்டஸா உயர்த்திட்டே போவார். எங்க பெருமை வருதோ அங்கேயே தெரியும் உங்க அங்கே லாக் பண்ணுவார், அங்கே உன் வருமானத்தை லாக் பண்ணுவார், அங்கே வேலையை லாக் பண்ணுவார், அங்கே எல்லாம் இதுக்கு மேல நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உயர்வுக்கு போகும். காரணம் பெருமை. அந்த வார்த்தை சொல்லுது, வஞ்சிக்கிற ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அது என்ன கிரியை செய்யும் அப்படின்னா பெருமைப்பட வைக்க. வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். வேகமா ஒரு 12 3வது வசனம். ஒருத்தர் யாக்கோபு 1:26 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். சபையே ஆண்டவன் நமக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவன் நமக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவன் நமக்கு என்ன அவன் உயர்வை கொடுத்திருக்கிறாரோ அது உனக்கு கர்த்தருக்கு தான் இருக்கணும்.
நீ தனிமையில் போய் ஆண்டவரே கொடுத்ததுக்கு நன்றி அப்பா, என்னை உயர்த்தினதுக்கு நன்றி ஆண்டவர், வேலை கொடுத்ததுக்கு நன்றி, வருமானத்தை கொடுத்ததுக்கு நன்றி, போஸ்டிங் கொடுத்ததுக்கு நன்றி, எல்லாவற்றையும் தனிமையில சொல்லு. வெளியில தெருவில் வந்து ஊர்ல வந்து பக்கத்து வீட்டில் நின்று ஆண்டவனை இப்படி உயர்த்திட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிற அப்படின்னா உனக்குள்ள பெருமை வந்துச்சுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஆண்டவன் நம்மை உயர்த்தினாலும் நமக்குள்ள பெருமை என்கிற அந்த 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 எண்ணமே நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த அந்த வார்த்தை, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணவே கூடாது, மிஞ்சி எண்ணவே கூடாது. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய். ஒருவேளை இந்த காரியத்தில் பெருமைப்பட வேண்டிய இந்த காரியத்தில் உனக்கு தெளிந்த புத்தி இல்லை, ஞானம் இல்லை அப்படின்னா நீ பெருமைப்படுகிறவனாய் மாறி இருக்கிற. இந்த தெளிந்த புத்தி எப்படி வரும்? வெளியில வந்து அழட்டிக்காது, வெளியில வந்து பில்டப் பண்ணாது, தனக்குள்ளவே ஏசப்பா ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. இதுதான் பெருமைப்படாத ஒரு மனுஷனுடைய செயல், கிரியை. அப்ப சபையை வாசிக்கலாம். யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணா இருக்குமே. சபையே, உன் வாயை அடக்காம, உன் இருதயத்தை சரி பண்ணாம, உன் இருதயம் கர்த்தருக்கு கொடுக்காம, உன் இருதயத்தை ஏமாற்றி உன் வாயை இஷ்டப்படி பேசிட்டு இருக்கிற சபையே, நீ 50 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 1000 வருஷம் உயிரோடு இருந்தாலும் பக்தி வீணா போயிடும், பக்தி வீணா போயிடும். இந்த வார்த்தை சொல்லுது, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று என்ன. எப்போ தெரியுமா? இந்த ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு காரியத்தை படிப்படியா விட்டுட்டு சரிப்படுத்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற, என்னை சீர்படுத்தும், என்னை சரிப்படுத்தும், ஆமீன், என்ன என் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டாதவைகள் எதெல்லாம் என்னை என்கிட்ட இருந்து எடுத்து போடும் சொல்லி படிப்படியா எந்த ஒரு மனுஷன் விட்டுட்டு வரானோ அவங்க பக்தி தான் பிரயோஜனமா இருக்குமே தவிர, சபையில் அதுதான் நான் சொல்வேன், சபையில் வந்து உட்கார்றதுனால பக்தி, சபையில் வந்து நாட்சிகமனா வந்து பைபிள் எடுத்துட்டு வந்து உட்கார்றதுனால தேவ பக்தி உள்ள மனுஷன் ஆகவே முடியாது. தன் நாவை அடக்கணும். சொல்லுங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க என்ன பண்ணணும்? தன் நாவை அடக்காமல். அந்த 2 விஷயம்தான். ஒன்று, நீ நாவை அடக்கல அப்படின்னா இருதயம் சரியா இருக்காது. அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்த அப்படின்னா நீ வாயை முதல்ல சரிப்படுத்திட்ட அப்படின்னா, ரெண்டாவது அடுத்தது இருதயம். அப்ப முதல்ல நம்ம கட்ட வேண்டியது அதுதான். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே என் வாய் என்ன பண்ணுங்க, கட்டும், காவல் வையும். என் வாய்க்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வையும். நான் தேவையில்லாதது பேசக்கூடாது, தேவையில்லாத பெருமை பாராட்டக்கூடாது, தேவையில்லாத குறை சொல்லக்கூடாது. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு எத்தனை பேர் செபிக்கிறீங்க, ஆண்டவரே என் வாய்க்கும் என்ன பண்ணுங்க, காவல் வையும். இந்த வாய் சொல்லிச்சு, வாய் பேசிச்சு அப்படின்னா சபையே இருதயம் சரியா இருக்காது. வசனம் சொல்லுது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ள பிரவேசிப்பது தான் வீடு இல்லை, இருதயம். இன்னைக்கு நிறைய பேருடைய சத்தம் கேட்கல. ஆண்டவர் கூப்பிடுற சத்தம், ஏமா நீ இந்த வழி சரியில்லை, இது விட்டு, இது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, இதுல பெருமை வைக்காது, இதுல உன் எண்ணத்தை வைக்காது, இதுல உன் இருதயத்தை வைக்காதுன்னு சொல்லி எத்தனையோ சத்தியத்தை கேட்டாலும் அதுக்கு கீழ்ப்படியாது இருக்கிற ஜனம் ஞானமா இருக்காது. அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால். இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன் வேகமா, 2-3 நிமிஷம் தான் இருக்குது, சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போற தேவ பக்தி உள்ள பிள்ளைங்க எத்தனை பேரு தன் வாயை அடக்குவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு நாளைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவையில் ஆண்டவர் பேசின 7 விதமான வார்த்தைகள். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் தன் நாவை, தன் வாயை ஏசப்பா காவல் வையும், காவல் வையும். எதுக்கோ காவல் வைக்க சொல்றல, செக்யூரிட்டி. இன்னைக்கு எவ்வளவுதான் கடன்ல வாங்கி வீட்டை கட்டினாலும் கட்டாயம் கதவு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, தூங்க சேஃபா தைரியமா தூங்க முடியாது. அப்போ நம்ம அதுக்கு ஓலை கொட்டாவா இருக்கட்டும், பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு வீடு அப்படின்னா கதவு இருக்கணும், கண்டது வரக்கூடாது, அப்ப தேவையில்லாத உள்ள வரக்கூடாது. இப்ப நிறைய வெயில் டைம்ல அப்படின்னா பாம்பு வருது, அது வருது, இது வருது. அப்ப வீட்டுக்கு காவல் வைக்கிற, நல்ல செக்யூரிட்டி வைக்கிற, ஆனா எத்தனை பேர் தன் நாவுக்கு, வாய்க்கு காவல் வச்சிருக்கிற? வார்த்தை சொல்லுது,
வார்த்தை சொல். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு பேச ஒப்பு கொடுக்கறதுல எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா நான் சொல்றேன், ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி 3 விதமான காரியத்தை சொன்னேன். 1, வஞ்சகாவி ஆமென் நமக்குள்ள இருக்கும் பட்சத்தில் 1 கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணது, செவி கொடுக்க விடாது. 2வது தசமபாகம் காணிக்க கொடுக்க விடாது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, கொடுக்க விடாது. அப்ப 3வது சொன்னேன். 3வது என்ன சொன்னேன், பெருமைப்பட வைக்கும். அந்த 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 வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுமே இல்லை, கலாத்தியர் 6:3 தான் ஒன்றும் இல்லாதிருந்தோம், ஒண்ணுமே இல்லை, ஆனா தன்னை பொருட்டென்று என்று அப்படின்னா உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிறன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்ப நிறைய நம்ம ஜெபத்துல சொல்றோம், ஆண்டவரே கடன் பெருகி வச்சு, ஆண்டவரே வேலை வேணும், வருமானம் வேணும், செலவு ஆமென் செலவு வரக்கூடாது, ஜெபம் பண்றோம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்தா ஆமென் பில்டப்பா பேசுறோம். நிறைய சேனல் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு வந்து வெளியில வந்து நீ பில்டப்பா பேசுற அப்படின்னா அந்த ஜெபமே வீணா போயிடும். அதுதான் வார்த்தை சொல்லுது, ஆமென் தேவ பக்தி உள்ளவன் என்று நீ எண்ணினா அந்த தேவ பக்தி உனக்கு வீணா இருக்கும் சபையே. அப்ப நாம ஒப்பு கொடுக்க வேண்டிய வார்த்தை, வஞ்சகாவி ஏமாத்திராவி எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க, ஏமாத்திராவி. இப்போ டீச்சர் ஆசிரியருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸு அவன் இப்போ படிக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறான், நடிக்கிறான் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? சாரு அடுத்த கிளாஸ் மாறிக்கிட்டே தான் இருப்பாரு, ஆனால் நாம ஒரே கிளாஸ் தான் உட்காந்துட்டு இருப்போம். ஏன்? நீ நடிச்சிருக்கிற, படிக்கல. பாடத்தை படிக்கணும், ஆனா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிற மாதிரி, அதை ஃபாலோ பண்ற மாதிரி, அதையே உள்வாங்கிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் ஏமா இன்னைக்கு என்னமா பேசுனாங்க அப்படின்னு கேட்டா நீ நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல சொல்ல. ஆனா எங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், சர்ச்சில் தான். அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, ஆமென் சொன்னா ஆமென், சர்ச்சில் தான். ஆனா கேட்ட வார்த்தை ஒண்ணு கூட தெரியல அப்படின்னா உங்களை நீயே ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப 3 சொல்லிடுங்க, முடிச்சிடறேன். 1 வஞ்சகாவி, ஆமே ஸ்தோத்திரம். என்ன செய்யும் அப்படின்னா, 1 கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விடாது. 2வது தசமபாக காணிக்க கொடுக்க விடாது. 3வது பெருமைப்பட வைக்கும். ஒண்ணுமே இல்லைனாலும் பெருமைப்பட வைக்கும். முடிந்து அப்படியே முழங்கால் படிடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.